அஸ்ஸலாமு அலைக்கும் மை டியர் ஷனஃப் கிரியேஷன் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வேஃப்ட் வெரி லாங் டைம். இன்றைக்கி வந்து பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரெசிபி வந்து சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ஸோ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் ஒரு சில மசாலா வந்து நம்ம வந்து இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதில் என்னென்னா கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், மிளகு ஒரு டீஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் வந்து சோம்பு, ஜீரகம், அப்புறம் வந்து கொரியாண்டர் இருக்குல்ல அது 1 ஸ்பூன், எல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து கருவேப்பிலையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி அப்புறம் அதில் வந்து கொஞ்சம் பெருங்காயம் வந்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சைடில் நம்ம கொஞ்சம் புளி வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நான் இது புளி குழம்பு மாதிரி தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இது நம்ம ஃப்ரை பண்ண மசாலா ஆற வச்சு இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்புறம் என்ன பண்ணுங்கள், அதே கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் இது பண்ணிக்கிட்டு, ப்ளஸ் கொஞ்சம் வந்து அது என்ன சொல்கிறது, மேத்தி சொல்லுவாங்கள்ல, அது போட்டு, அப்புறம் மெயின் இன்க்ரீடியண்ட்டே பூண்டு தான். ஸோ நீங்கள் 200 கிராம் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தான் செய்ய போகிறேன், அதனால் ஒரு 100 கிராம் பூண்டு அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இது வெங்காயத்தை விட பூண்டு தான் அதிகமாக இருக்கணும் இந்த குழம்புக்கு, அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் கலராக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இதுக்கு மெயினாக வந்து ஷாலட் தான் போடணும், சின்ன வெங்காயம். ஸோ என்கிட்ட அந்த இன்னைக்கு இல்லை, ஸோ அதனால் வந்து நான் நார்மல் வெங்காயமே 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஆனியன் வந்து கட் பண்ணிக்கலாம். பட் ஆனியன் ஃப்ளேவரை விட பூண்டு ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும். ஸோ இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் வந்து தாராளமாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நான் நார்மல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதுக்கு எண்ணெய் சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் தாராளமாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இது ஆப்ஷனல் தான், நான் வந்து ஒரு தக்காளி இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி எடுத்துகிட்டு உப்பு ப்ளஸ் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள்னு இருக்கும் பேக்கெட், அது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் வீட்டிலே செஞ்சுருக்கீங்கன்னா கூட ஓகே தான், யூஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இருக்கு இல்லையா, பவுடர், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா வெந்து வரணும். ஆக்சுவலி இது நல்லா வெந்து வந்தால் தான் இதோட டேஸ்ட்டே வந்து தெரியும். அப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ ஆக்சுவலி நான் அதிகமாக எண்ணெய் போடலை, உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும், அதுதான் இதோட இதுவே. ஸோ நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நீங்கள் நல்லா ஒரு இது பண்ணுங்கள். பாருங்கள், ஃபைனலாக நான் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ இது வந்து ஆக்சுவலி இதுவே எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரை தான், ஆனால் ட்ரை பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. இது சாதத்து கூட சூப்பராக இருக்கும். ப்ளஸ் இட்லி, தோசை, சப்பாத்தி கூடயும் ட்ரை பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.